ஜெகநாதன் ஸ்டூடியோ மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கீதையின் பாதையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருப்பது யோக நிஷ்டை மற்றும் ஞான நிஷ்டை, இவற்றின் தன்மை. ஞான நிஷ்டை இதில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே காணல் நீரை போலவும் கனவுகளில் காண்பது போலவும் மாய தோற்றங்களே என்றும் மாயையின் செயல் வடிவமானவை. 3 குணங்களின் விரிவுகள், அந்த குணங்களே பார்த்தீங்கன்னா அந்தந்த குணங்களுக்கேற்ப விரிவுபடுத்தி இருக்கிறது. இவ்விதம் அறிந்து கொண்டு மனம், உடல், புலன்கள் மூலம் ஆக்கம் பெறும் எல்லா செயல்களிலும் பார்த்தீங்கன்னா அபிமானம் என்ற சொல் இல்லாதது என்று கீதை உணர்த்துகிறது. எங்கும் நிறைந்த பரம்பொருளான சத் சித் ஆனந்தமயமான பரமாத்ம விஸ்வரூபம், இந்த இரண்டுல ஒன்று நின்று சத் சித் இந்த ஆனந்தமயமான வாசுதேவனை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. 2 யோக நிஷ்டை. இந்த யோக நிஷ்டையில உலகத்தில் உள்ள எல்லாமே பகவான் கிருஷ்ணனுடையது என்று அறிய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ பகவத்கீதையிலே கூறியிருக்கிறார். நம்ம செயல் எப்பொழுதுமே வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் இரண்டுமே சமநிலையில் இருக்க வேண்டும். எதிலும் பார்த்தீங்கன்னா பற்றின்றி பகவானை கும்பிட்டு எல்லாமே பகவானுடைய செயல் என்று, அவனுடைய ஆணை என்று நாம் எல்லோரும் கருத வேண்டும். எதிலும் பற்றின்றி பகவானுடைய செயல் என்று நாம் நினைத்து கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அல்லது நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மனம், சொல், உடல் அவற்றுடனும் பகவானிடம் தஞ்சம், அதாவது அவருடன் காலை பற்றிவிட வேண்டும் என்று கூறுகிறார் கிருஷ்ணன். அவருடைய திருநாமங்கள், கல்யாண குணங்கள், பிற பாவங்கள் இவற்றுடன் ஒன்றிணைந்து அவருடைய ஸ்வரூபத்தை நாம் சிந்தித்திருக்க வேண்டும். இதுவே யோக நிஷ்டை. இதுவே பகவான் சமத்துவ யோகம், புத்தி யோகம், பதர்த்த கர்மம், மதர்த்த கர்மம், சாத்வீக தியாகம் முதலிய பெயர்களால் குறிப்பிடுகிறார். யோக நிஷ்டையில் பார்த்தீங்கன்னா சாமானிய ரூபத்திலும் இந்த யோக நிஷ்டையில் முக்கியமாக பக்தி இருக்கத்தான் இருக்கிறது. கீதையில் சொல்லப்படுகின்ற யோக நிஷ்டை பக்திக்கு புறம்பானது என்று கூறப்படவில்லை. பக்தி என்ற சொல்லோ பகவான் என்ற சொல்லோ இதில் வராவிட்டால் கூட பகவானுடைய ஆணையின்படி நடக்க வேண்டும் என்றோ பக்தியும் அங்கே சேரத்தான் செய்கிறது. ஞான நிஷ்டையோட சாதனைக்கு பகவான் பல யூகங்களை தெரிவிக்கிறார். அது எல்லாவற்றிற்கும் பயன் சத் சித் இவை இரண்டுமே பரமாத்மாவை அடைந்துள்ளது. ஞான யோகத்தில் உட்பிரிவில் பல கேள்விகளும் ஞானங்களும் இருந்தாலும் அவற்றில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமானவைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் கிருஷ்ணர். 1. உள்ளதெல்லாம்